Hi everyone. In the video என்ன பார்க்க போறோம்னா we are going to start physics. Actually நான் வந்து physics நம்ம chemistry மட்டும் தான் நடத்துவோம், அது எல்லாருக்குமே தெரியும். But physicsல 8th lesson and 9th lesson நான் நடத்த உங்களுக்கு ட்ரை பண்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன் because it is slightly ஒரு பாதி chemistry oriented தான். இந்த டாபிக்ஸ் வந்து இந்த 8th lesson and 9th lesson வந்து common for physics as well as chemistry அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால I thought of teaching this ஓரளவு எனக்கு தெரிஞ்சதுனால ஸோ எனக்கு எவ்வளோ தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டீச் பண்ணுறேன், சரியா? ஸோ ஆக்சுவலி 8th லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். அதாவது டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எதை பற்றிலாம் சொல்கிறாங்கன்னா பார்ட்டிக்கிள் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர். அதாவது இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி, குவாண்டம் அப்படின்னு ஒரு பிரான்ச் வரும், நீங்கள் ஹையர்லாம் கிளாஸ்லாம் போனீங்கன்னா படிப்பீங்க. 11th நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா கிளாசிக்கல் தியரின்னு ஒன்று இருக்குது, குவாண்டம் தியரின்னு ஒன்று இருக்குது. கிளாசிக்கல் தியரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ், பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் லைக் இப்போ ஒரு கிரிக்கெட் பால் இல்லை ஒரு சைக்கிள் போகுது இல்லை ஒரு கார் போகுதுன்னா இந்த ஸ்பீடில் போச்சுன்னா அது இந்த டைமில் அது எங்கே போயிருக்கும். ஸோ அதை வந்து அதோட ஸ்பீட் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இருக்குல்ல, both the position and the momentum. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட பொசிஷனையும் மொமெண்டமையும் அட் அ டைமில் என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாதுங்கிறது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட கொள்கை, அவரோட பிரின்சிபல். ஸோ ஆக்சுவலி ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் லைக் எலக்ட்ரான், புரோட்டான் அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பொசிஷனையும் மொமெண்டம்ங்கிறது நத்திங் பட் ஸ்பீடு தான் மொமெண்டம்னு சொல்லுவோம். அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும், அதோட பொசிஷனையும் அதோட ஸ்பீடையும் அட் அ டைமில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யாரோட கான்செப்ட், ஹைசன்பர்க் பிரின்சிபலோட கான்செப்ட். ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த குவாண்டம் அப்படிங்கிற ஃபீல்டில் டெவலப் ஆகி போச்சு. அது ஒரு சைடு. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ். இப்போ ஒரு கார், ஒரு பைக் இல்லை ஒரு கிரிக்கெட் பால்லாம் அது இந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் அது எங்கே இருக்கும். ஸோ ஸ்பீடே நம்ம கண்டுபிடிக்க முடியும், அது எந்த இடத்துல போயிட்டு இருக்கும், எந்த இடத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிற பொசிஷனையும் நம்ம அட் அ டைமில் கண்டுபிடிக்க முடியும். அது பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம். பட் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இந்த எலக்ட்ரான், புரோட்டான் இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்லாம் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மேஜராக கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு மித்து மாதிரி என்ன இருந்துச்சுன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்ட்டிகல் நேச்சர் மட்டும்தான் இருக்கும், வேவ் நேச்சர்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி அதுக்கும் வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், வி ஹவ் ப்ரூவ்ட். அதுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இல்லை என்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தால் அதில் பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது அப்படிங்கிறத இதில் படிக்க போகிறோம். ஸோ பார்ட்டிகல் நேச்சர்னா என்ன, வேவ் நேச்சர்னா இல்லை, எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் லைன் பை லைனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிகாஸ் நெக்ஸ்ட் இதுக்கு நான் பிபிடி போட்டு வரேன், இதுக்கு நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we are familiar with the concepts of particle and wave in everyday experience. பார்ட்டிக்கல்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் பால் இருக்குது, சாண்ட் இருக்குது, ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஸோ ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒரு ஆட்டம், ஒரு பந்து, ஒரு பால், இது நீங்கள் ஒரு மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, ஒரு ஆட்டம்ஸ் எல்லாமே என்னது ஒரு பார்ட்டிக்கலுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வேவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்ப்போம், சி வேவ்ஸ், கடல் அலை வரதா இருக்கட்டும், சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், இது மாதிரி வேவ்ஸுக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்கிறோம், டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கோம். வேவ்ஸ்னா அலை மாதிரி இருக்குல்ல, அது பார்ட்டிகல்னா நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுதான் பார்ட்டிகல்னு சொல்கிறோம். ஸோ பார்ட்டிகல் இஸ் அ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் விச் இஸ் கன்சிடர் அஸ் அ டைனி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ சின்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேட்டர் இருக்கும், டைனி கான்சன்ட்ரேஷனாக கொஞ்சம் அமௌண்ட்டில் இருக்கும். வேரஸ் வேவ் இஸ் அ ப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து ப்ராடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஏன்னா வேவ்ங்கிறது எப்படி போகும், இப்படி தானே வேவ் போகும். ஸோ இதில் வந்து ப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இருக்கும். ஸோ தே போத் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஹாவ் தி எபிலிட்டி டு கேரி எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதை நீங்கள் பார்ட்டிக்கல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வேவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுக்குமே என்ன இருக்குது, அந்த எனர்ஜியை கேரி பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்குற அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சவுண்டு கொடுக்குறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது என்ன செய்யுது, போகுது இல்லை, அது எக்கோங்கிறது ஒரு வேவ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இது வேவ்ஸாக தான் என்ன செய்யுது, வருது. இப்போ நம்ம எக்கோலாம் அந்த குகையில் போனால் எக்கோலாம் வரும் தெரியுமா. ஸோ நம்ம பேசுகிறோம், அது எக்கோவாக எப்படி போகுது, வேவ்ஸ் தானே, நம்ம பேசுகிற சவுண்ட் எல்லாமே வேவ்ஸாக தானே போகுது. ஸோ அப்போ வேவ்ஸ் எடுத்தாலும் சரி, பார்ட்டிகல் எடுத்தாலும் சரி, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் போகிறதுக்கு அது எனர்ஜியை கேரி பண்ணி கொண்டு போகிற எபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் which describes the motion of macroscopic objects treat particles and waves as a separate component. இதுதான் மெயின். ஸோ இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் ஓல்டு தியரி, அதெல்லாம் எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸை
பார்ட்டிக்கிள் அண்ட் வேவ்ஸுங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருந்தால் வேவ் நேச்சர் இருக்காது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேவ் நேச்சர் இருந்தால் பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்காது. அது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி தட் இஸ் ராங். போத் ஒரு நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். The mechanics of particles and the objects of waves are traditionally independent object. அதாவது வேவ்ஸோட சப்ஜெக்ட் படிக்கிறதும் சரி, பார்ட்டிகல்ஸோட சப்ஜெக்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் தான் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. So electromagnetic radiations are regarded as waves because they exhibit wave nature in phenomena such as interference, diffraction, polarization. இந்த interference, diffractionலாம் நீங்கள் ஆப்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வேவுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு வேவ் நேச்சரில் இருக்கிற அந்த லைட் இருக்குல்ல, ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த interference, diffraction, polarization எல்லாமே. ஓகே, under some suitable circumstances. Similarly, under circumstances like black body radiation, photoelectric effect, electromagnetic radiations are consist of stream of particles. So wave க்கு example interference, diffraction, polarization அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கு. And particle நேச்சருக்கு எக்ஸாம்பிள் என்னலாம் இருக்குன்னா black body radiation, photoelectric effect, electromagnetic radiation இந்த மாதிரி phenomena கொடுத்துருக்காங்க. When electrons, protons and other particles are discovered, they are considered as particles. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் கண்டுபிடிக்கும் போது அதை எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்க? பார்ட்டிகிள்ஸாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தே போசஸ் மாஸ் அண்ட் சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரானுக்கு செட்டன் மாஸ் இருக்குது, 9.11 × 10⁻31, அண்ட் அதுக்கு சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அது ஒரு பார்ட்டிகிளாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, கன்சிடர் பண்ணியிருக்காங்க. However, later experiment showed that under certain circumstances they exhibit wave properties also. ஸோ எலக்ட்ரான், புரோட்டான்லாம் ஒரு பார்ட்டிகிளாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சில கண்டிஷன்ஸில் அது வேவாகவும் என்ன செய்ய முடியும், ஆக்ட் ஆக முடியும். ஸோ பார்ட்டிகிள், வேவ் ரெண்டையும் சேர்த்து எக்ஸிபிட் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், டியூயல் நேச்சர். டியூயல்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ டியூயல்னா பார்ட்டிகிள், வேவ் நேச்சர். இது நம்ம 11th படிச்சிருக்கோம், ரொம்ப பேசிக்கானது. இப்போது ஃபஸ்ட் இந்த லெசனில் இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எமிஷன். இந்த வீடியோவில் மெயினாக எலக்ட்ரான் எமிஷன் அதோட டைப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். In metals, the electrons in the outermost shells are loosely bound to nucleus. மெட்டல்னா என்ன அர்த்தம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மெட்டல்னால என்ன சொல்லுவோம், M+ பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம். அப்போ மெட்டல்ஸ்னாலே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ்லாம் அந்த அளவுக்கு எப்படி இருக்காது, ரொம்ப ஒட்டி பைண்ட் ஆகி இல்லாமல் ஃப்ரீயாக எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்னா அந்த மெட்டல்ஸில் வந்து அது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதனால தான் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கே தான் எலக்ட்ரிசிட்டி என்ன செய்ய முடியும், ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண முடியும். சரியா? அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் லூஸ்லி பவுண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Even at room temperature, there are a large number of free electrons which are moving inside the metal in random manner. ஸோ ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் கூட என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா மெட்டலுக்குள்ளேயே அங்கங்கன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஓடிட்டு இருக்கும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இப்படி ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே அங்கன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் லூஸாக தானே பவுண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். Though they move freely inside the metal, they cannot leave the surface of the metal. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன, அந்த எலக்ட்ரான் என்ன செஞ்சுட்டு இருக்கு, உள்ள மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த மெட்டலுக்கு உள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்கு, இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் எந்த எலக்ட்ரானும் என்ன செய்ய முடியாது, மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வர முடியாது. மெட்டலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் இதான் மெட்டல் சர்ஃபேஸ். நான் ரெட் கலர் நல்லா ஷார்ட் பண்ணுற மாதிரி இதான் மெட்டல் சர்ஃபேஸ்னா, இந்த மெட்டலுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். பட் இந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸோ அந்த ரீசன்னால தான் ரீசன் ஏன் அது வந்து வெளியே வர முடியாது, ஏன் அந்த எலக்ட்ரானால வெளியே மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வர முடியாது அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் அட்ராக்டட் பை த பாசிட்டிவ் நியூக்ளியை ஆஃப் த மெட்டல். ஏன்னா இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸும் இருக்கும், நெகட்டிவ் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் மெட்டலை விட்டு வெளியே வரணும்னு நினச்சா அந்த நியூக்ளியஸ் என்ன செஞ்சிடும், எலக்ட்ரானை வெளியே போக விடாமல் உள்ளே பிடிச்சி இழுத்துக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ அட்ராக்ட் ஆகி என்ன செஞ்சிடும், அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். சரியா? ஸோ இட் இஸ் அ அட்ராக்டிவ் புல் விச் வில் நாட் அலோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டு லீவ் த மெட்டாலிக் சர்ஃபேஸ். ஸோ ஏன்னா இங்கே நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அட்ராக்ட் பண்ணி என்ன செஞ்சிடும், அது வந்து இழுத்துரும், அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இழுத்துரும் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ எப்போ இந்த எலக்ட்ரான்ஸால் இந்த மெட்டலை விட்டு வெளியே வர முடியும், ஒரு டவுட் இருக்குல்ல, எப்போ அந்த எலக்ட்ரான்ஸால் அந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னா, in order to leave the metallic surface, the free electron must cross a potential barrier. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிராஃப் மாதிரி நம்ம ஏதோ சும்மா மென்ஷன் பண்ணுறோம்னா இதை ஒரு பொட்டன்ஷியல் பேரியர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இப்படி இருக்கும். இது எப்போ இந்த பொட்டன்ஷியல் பேரியரை தாண்டுதோ அப்போ தான் அதால் என்ன செய்ய முடியும், அந்த மெட்டலை விட்டு வெளியே வர முடியும். அப்போது
அந்த பொட்டன்ஷியல் பேரியரை தாண்டி வரணும், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸை தாண்டி வெளியே வரணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. எல்லா மெட்டலுக்குள்ளேயும் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் உள்ள, பட் அது மெட்டலை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ மெட்டலை விட்டு வெளியே வரணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? we have to give some amount of energy. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, the potential barrier which prevents the free electrons from leaving the metallic surface is called surface barrier. So surface barrier என்ன அர்த்தம்? அந்த எலக்ட்ரான்ஸை வெளியே வரவிடாம தடுக்குது தெரியுமா ஒரு பொட்டன்ஷியல் பேரியர். மெட்டலை விட்டு வெளியே வரவிடாம எலக்ட்ரான்ஸை தடுக்குதா, அந்த பேரியருக்கு பேர் தான் சர்ஃபேஸ் பேரியர். சரியா? The free electrons possess some kinetic energy and its energy is different for different electrons. So இந்த மெட்டலுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே சம் கைண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி என்ன செய்யும்னா இருக்கும். The kinetic energy of the electrons is not sufficient to overcome the surface barrier. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் மெட்டல்னு வச்சுக்கோங்க, இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜினா என்ன அர்த்தம்? அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுதுல்ல, உள்ளே மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியை வச்சு என்ன செய்ய முடியாது? அந்த எலக்ட்ரானால் உள்ள இருக்க எலக்ட்ரான் வெளியே வர முடியாது. சரியா? ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி வந்து என்ன செய்யாது? வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்போ என்ன ஆகும்னா, whenever an additional energy is given to the free electrons, they will have sufficient energy to cross the surface barrier. They escape from the metallic surface. So அந்த கைனடிக் எனர்ஜியை வச்சு அந்த எலக்ட்ரானால் வெளியே வர முடியாது. ஸோ அது கூட அடிஷ்னலாக நம்ம எப்போ எனர்ஜி கொடுக்குறோமோ அப்போ அந்த எலக்ட்ரானால் என்ன செய்ய முடியும்? அந்த மெட்டலை விட்டு வெளியே என்ன செய்ய முடியும்னா வர முடியும். ஸோ த லிபரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எனி சர்ஃபேஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்தும் அந்த எலக்ட்ரான் வெளியே வருது தெரியுமா? லிபரேஷன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வர்றது தான் லிபரேஷன். ஸோ மெட்டலை விட்டு வெளியே வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னா எலக்ட்ரான் எமிஷன். ஸோ எலக்ட்ரான் எமிஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வர ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, the minimum energy needed for an electron to escape from the metal surface is called work function. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு மினிமமாக தேவைப்படுற எனர்ஜி டு எஸ்கேப் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ், அந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மினிமமாக அதுக்கு தேவைப்படும், குறைந்தபட்ச எனர்ஜி அதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதை தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா 5 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இட் இஸ் இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். சரியா? மெஷர் பண்ணுறது எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் 0.5 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்குது, மெட்டலுக்குள்ளே இருக்குது, இதோட கைனடிக் எனர்ஜி வந்து 0.5 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி பேரியர் அந்த எனர்ஜி நீடட் டு ஓவர் கம் த சர்ஃபேஸ் பேரியர் இஸ் 3 எலக்ட்ரான் வோல்ட். இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வரதுக்கு 3 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது. இப்போ இதோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுக்கு நான் கொடுக்கணும், அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். அந்த எலக்ட்ரான் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வரதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும், அதுதான் வந்து நான் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் கிட்ட ஆல்ரெடி 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. இப்போ அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வரதுக்கு 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவை. சரியா? அந்த எலக்ட்ரான் வெளியே வரதுக்கு 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவை. ஆனால் அதுக்கிட்ட ஆல்ரெடி 0.5 இருக்கு. அப்போ நான் எவ்வளோதான் இன்னும் கொடுக்கணும்? இந்த 3லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2.5 எலக்ட்ரான் வோல்ட் நான் கொடுத்தா போதும். சரியா? ஆல்ரெடி அதுக்கிட்ட 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அது வந்து அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே வர்றதுக்கு 3 எலக்ட்ரான் வோல்ட் தேவை. ஆல்ரெடி 0.5 இருக்கிறனால நான் இன்னும் 2.5 எலக்ட்ரான் வோல்ட் நான் கொடுத்தா போதும். அதுதான் என்ன சொல்கிறோன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக நீங்கள் எவ்வளோ எனர்ஜி அந்த எலக்ட்ரானுக்கு கொடுக்குறீங்களோ அதான் ஒர்க் ஃபங்க்ஷன். சரியா? இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது டிபெண்டிங் அப்பான் த மெட்டல்ஸ். ஸோ அதுக்கான வேல்யூஸ்லாம் இங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சீசியமோட ஒர்க் ஃபங்க்ஷன், சீசியம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து 2.414 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா போதும். பொட்டாசியம்னா 2.30 எலக்ட்ரான் வோல்ட்டு, சோடியம்னா 2.75 எலக்ட்ரான் வோல்ட். இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரியா? ஸோ the metal selected for electron emission should have low work function. நீங்கள் ஒரு மெட்டல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லோ ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கணும். அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம கொடுக்குற எனர்ஜி. அப்போ லோ ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஒரு மெட்டலுக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஈஸியாக வெளியே வந்துடும் அர்த்தம். கரெக்டாக? இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரானு, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரானுக்கு
இந்த எலக்ட்ரானுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது, இதுக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுதுன்னா எதில் ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது? இந்த 1 எலக்ட்ரான் வோல்ட் தான் ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். பிகாஸ் அதுக்கு தான் கம்மியான எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு குட் சாய்ஸ். ஏன்னா நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலும் இந்த எலக்ட்ரான் வெளியே வந்துடும். பட் இங்கே நான் 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கணும், அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா செலக்ட் பண்ணக்கூடாது மெட்டல்ஸை. சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தெர்ம் அயானிக் எமிஷன். ஸோ தெர்ம் அயானிக் எமிஷனை சிம்பிளாக சொல்லணும்னா ஹீட் கொடுக்கறது மூலியமா எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தெர்ம் அயானிக் எமிஷன். ஸோ ஒரு மெட்டல் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மெட்டல் இருக்குது, இது எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும். நான் ஹீட்டை உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா ஹீட்டும் எனர்ஜி தானே. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான் என்ன செய்யும்? மெட்டல்லேருந்து வெளியே என்ன செய்யும்? வரும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் எமிஷன் இஸ் கால்டு வாட்? தெர்ம் அயானிக் எமிஷன். இங்கே பாருங்கள் எலக்ட்ரான்ஸ்லாம் உள்ளே இருக்குது, நான் ஹீட் தெர்மல் எனர்ஜி கொடுக்குறேன், இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வருது பார்த்தீங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வருது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் தெர்ம் அயானிக் எமிஷன். அதான் இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க, யூ கேன் ரீட் தட். சரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேத்தோட் ரே டியூப்ஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ், எக்ஸ்ரே டியூப்ஸ் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. தென் ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டு எமிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறது மூலியமா ஒரு எலக்ட்ரானை அந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடிஞ்சுன்னா தட் இஸ் வாட்? ஃபீல்டு எமிஷன். ஸோ தெர்ம் அயானிக் எமிஷனில் ஹீட் கொடுத்து எலக்ட்ரானை வெளியே வர வைக்கிறோம். ஃபீல்டு எமிஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து அந்த எலக்ட்ரான் என்ன செய்கிறோம்? வெளியே வர வைக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளே. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி இருக்கும், நான் இங்கே ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டை இங்கே அப்ளை பண்ணி எலக்ட்ரான்ஸ் என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல வெளியே கொண்டு வரேன். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறது மூலயமா அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அது என்ன செய்யும்? புல் பண்ணி வெளியே இழுக்கும், ஓவர் கம் த சர்ஃபேஸ் பேரியர் ஆஃப் த மெட்டல். சரியா? ஸோ அப்போ தெர்ம் அயானிக்னா ஹீட் கொடுக்குறோம், ஃபீல்டு எமிஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்து அந்த எலக்ட்ரானை வெளியே வர வைக்கிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை கொடுத்து அந்த எலக்ட்ரானை என்ன செய்ய வைக்கிறோம்? வெளியே வர வைக்க போகிறோம். எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் நிறையா இருக்குது, யூவி ரேஸ், ஐஆர் ரேஸ், காமா, எக்ஸ்ரே, இது மாதிரி நிறைய எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் இருக்குது. 5th லெசனில் படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஆஃப் சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம், அப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு சூட்டபிளான ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷனை நீங்கள் மெட்டல் மேலே கொடுத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் பட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டல்லேருந்து என்ன செய்யணும்னா வெளியே வரும். இப்போ பாருங்கள் இங்கே எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் இந்த இடத்த கொடுக்குறோமா, அப்போ இந்த எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணி இந்த எலக்ட்ரான் என்ன செஞ்சிடும்? வெளியே எஜெக்ட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ். இப்போ இந்த எனர்ஜிலாம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? பிகாஸ் அந்த எலக்ட்ரானுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜிலாம் கிடைச்சாதான் அதால் என்ன செய்ய முடியும்? மெட்டல்லேருந்து வெளியே வர முடியும். நெக்ஸ்ட் செகண்டரி எமிஷன். செகண்டரி எமிஷன் அப்படிங்கிறது இப்போ இதுக்கு முன்னால் நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு ஹீட் கொடுத்து எலக்ட்ரானை வெளியே வர வச்சோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்து எலக்ட்ரானை வெளியே வர வச்சோம், அதுக்கடுத்து எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் கொடுத்து எலக்ட்ரான்ஸை வெளியே வர வச்சோம். இப்போது செகண்டரி எமிஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரானையே உள்ளே கொடுத்து எலக்ட்ரானை வெளியே வர வைக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் செகண்டரி எமிஷன். when a beam of fast moving electrons strike the surface of the metal, the kinetic energy of the striking electron is transferred to the free electrons. அதாவது நல்லா பாருங்க, இப்படி ஒரு மெட்டல் இருக்கு, இல்லை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் ரெட் கலரில் போடுற வரைஞ்சிருக்கிறதெல்லாம் மெட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸ். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சர்டைன் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்கிறேன்? இந்த மெட்டலுக்கு மேலே பட வைக்கிறேன். இந்த வயலட் கலர் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற எலக்ட்ரான்ஸ், நம்ம கொடுக்குற பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டலோட சர்ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற எலக்ட்ரானுக்கு சம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக? மெட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் சம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். நம்ம வந்து வெளியே இருந்து கொடுக்குறோம் தெரியுமா எலக்ட்ரான்ஸ், அதுக்கும் சம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போது நம்ம வெளியிருந்து கொடுக்குற எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸில் பட்டுச்சுன்னா நம்ம கொடுக்குற எலக்ட்ரானில் இருக்க கைனடிக் எனர்ஜி மெட்டலில் இருக்க எலக்ட்ரானுக்கு என்ன ஆயிரும்? டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நம்ம கொடுக்குற தெரியுமா எலக்ட்ரான்ஸ், அதில் இருக்கிற கைனடிக் எனர்ஜி வந்து ஆல்ரெடி மெட்டலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போது உள்ளே சுற்றிட்டு இருக்க எலக்ட்ரானுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சோன்னே அது என்ன செஞ்சிடும்? மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியே வந்துடும். அப்போ எனர்ஜி இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம கொடுக்குற எனர்ஜி உள்ளே இருக்க எலக்ட்ரானுக்கு ஷிஃப்ட் ஆகி அது வந்து என்ன செய்யுது? மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வருது. ஸோ இதான் செகண்டரி எமிஷன். உள்ளே ஒன்று கொடுத்து வெளியே ஒன்று அனுப்புகிறோம். ஸோ எலக்ட்ரான் வழியாக எலக்ட்ரானை வெளியே அனுப்புறதுனால திஸ் இஸ் செகண்டரி எமிஷன். எக்ஸாம்பிள் இமேஜ் இன்டென்சிஃபயர்ஸ், ஃபோட்டோ மல்டிப்ளேயர் டியூப்ஸ்லாம் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், இதான் நம்ம கொடுக்குற எலக்ட்ரான். ஸோ இதோட கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னா ஆல்ரெடி மெட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு பட்டு வெளியே என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி செகண்டரி எமிஷன். ஸோ அப்போ பேசிக்காக இதில் எலக்ட்ரான் எமிஷன் பார்த்துருக்கோம். எலக்ட்ரான் எமிஷன்னா
எலக்ட்ரான்ஸ் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரான் எமிஷன். அதை 4 டைப்பாக பிரிக்கலாம். தெர்ம் அயானிக்னா ஹீட் எனர்ஜி கொடுத்து அந்த எலக்ட்ரானை மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வெளியே வர வைக்கிறது. அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து வெளியே வர வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுத்து அந்த எலக்ட்ரான்ஸை வெளியே வர வைக்கிறது. தென் செகண்ட் எமிஷன்னா நம்ம எலக்ட்ரான்ஸே அனுப்பி எலக்ட்ரான்ஸை வெளியே வர வைக்கிறது. ஸோ திஸ் இஸ் 4 டைப்ஸ். ஸோ பார்ட்டிகல் வேவ் நேச்சர்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் லெக்சரில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபிசிக்ஸ் டீச்சிங் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது புரியலன்னா ஐ வாண்ட் கண்டினியூ. ஸோ புரிஞ்சுன்னா சொல்லுங்கள், வில் கண்டினியூ. சரியா? அண்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.